உங்க மன திருப்தியை பத்தி சொல்லுங்க. என்கிட்ட பேசும்போது உங்க மனம் எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு. இல்ல இருக்கிற மன நிம்மதியும் போயிடுது. நம்ம எல்லாம் ரொம்ப ஓப்பன் டைப் கைஸ். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு? அப்படி வீடியோ எடுக்கும்போது நம்ம மூஞ்சி நல்லா இருக்கா கேமரா பக்கத்துல இது பாத்துக்கலாம். அடிக்க அது மைக் இருக்கு. இதோ இங்க இருக்கு பாருங்க. இது கிளியரா ஒண்ணு இதோ தெரியுதா? என் மூஞ்சி தெரியுது அதுல இல்ல நாங்க தெரியுது பாரு வீடியோல பாராமா கண்ணுக்கு என்னன்னு தெரியல பாரு தெரியும் பாரு தெரியுதா கைஸ். அப்படிதான் இவளுக்கு கொஞ்சம் அறிவு எங்க இருக்கும். இவளுக்கு அந்த சாயங்காலத்துல வந்த உடனே எனக்கு கடுப்பு ஏத்தி காண்டேத்தி என் வாயில திட்டுவாங்கல. பேசுறது இவங்க மைக்கு என் வாயில எங்க அம்மாவும் மைக் கொட் பண்ணிக்கிட்ட கிட்ட வந்து வந்து பேசுறாங்க. நான் அதை இப்படி இப்படி தள்ளி தள்ளி எடுத்துன்னு போறேன். அவங்க கிட்டே வைக்கல. இப்ப சொல்லுங்க உங்க மனசு கஷ்டத்தை. என்ன கடுப்பேத்தி காண்டேத்தி வெறுப்பேத்தி பைத்தியம் பிடிக்க வைக்கிறது தான் தர்ஷினியோட நோக்கம். இதெல்லாம் பண்ணிட்டு நானே வந்து திட்டிட்டு போவேன். என்ன பேசவே மாட்டேன் பொடி பண்ணிட்டு போயிடும். இதுல ஒரு ட்ரிக் என்னன்னா ரூம்ல நின்னுட்டு இருக்கும்போது போடி பண்ணினா வச்சிருவாங்க. கதவு சாத்தும் போது இவங்க கதவு சாத்தான் கூப்பிடுவாங்க. ஃபேன் வேணும்னா கூட எப்படி சொல்றதுன்னா ஃபேன் வேணும் லைட் ஆஃப் பண்ணா கூட எப்போ இவங்க இங்க இருந்து இங்க பெட்லதான் படுத்துட்டு இருப்பாங்க. இங்க இருந்து எட்டி ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஹால்ல உட்காந்து சின்சரா டிவி பார்ப்பேன். எல்லாம் அப்பதான் எழுதிட்டு இருப்பான். நீதான் எழுதவே ஆரம்பிச்சிருப்பேன். எழுதுற நேரமா பாப்பாங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிட்டு டோர் சாத்திட்டு போயிருமா அப்படின்னுவாங்க. அது இவங்க மேல இருக்க கோவம். நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படின்னா கோவம் வந்துடும். என்ன பண்ணுவேன் ஸ்பீடா வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு சாத்தும் போது லைட்டா பாதி சாத்திட்டு பொடி பண்ணிட்டு போயிருவேன். இத எவ்வளவு ஒரு கேவலமான வேலை. ஒரு தாயி ஒரு 10 மாசம் சுமந்து பெத்த தாயி 15 வருஷம் இப்படி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்க பண்ணின்னு திட்டுது. என்ன பண்ணு கை வந்துச்சு. ஆமா என்னாச்சு? வீட்டுல வீண்டலாம். நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வீட்டுல வீண்டு போயிட்டாமா. எப்படி உங்க சொல்லுங்க கால் பண்ணி கேட்போம். பாவம் பாவமா கைஸ். எங்க ஸ்கூல்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குன்னு. நம்பர்லாம் இருக்கு. நான் சொல்லுவேன் அவங்க எல்லாம் சேவ் பண்ண மாட்டாங்க கைஸ். உள்ள சீரியஸ்னஸ் தெரியாம பேசு கைஸ். இவங்க எல்லாம் பாடுறாங்க எனக்கு ஸ்கூலுக்கு பண்ண மானம் போகுது கைஸ். நம்ம ஒழுங்கா படிச்சா நம்ம ஒழுக்கமா அவங்க மிஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க போன் பண்ணி தர்ஷினி எனி டைம் டாக்கிட்டிவாவே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. கைஸ் டாக்கிட்டிவாலாம் இல்ல ஃப்ரீ பீரியட்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தூக்கத்துல கஷ்டப்படுறாங்க. தூக்கம் வருது சரி தூங்க விடாம இருக்கு தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்கினா மேம் திட்டுவாங்க. நான் அவளை காப்பாத்தணும்னு பேசுவேன். பேசுற நேரமா என்ன எழுந்துச்சு நிக்க வச்சிருவாங்க. அவங்க எல்லாம் வந்து தூங்குறது வந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவாங்க. நான் மட்டும் நின்றுட்டு இருப்பேங்க. எனக்கு டீச்சர் வந்து இந்த பொண்ணு படிக்க மாட்டேங்குது அப்படின்னா கூட மனசு ஆறிடும். சரி படிக்க மாட்டேங்குது நம்ம எப்படின்னா படிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு ஆறிடும். எனி டைம் உங்க பொண்ணு பேசிட்டே இருக்கு ரொம்ப டாக்கிட்டிவா இருக்கா ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடுங்களா. ஒரு மிஸ்ஸே கெஞ்சுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்கள இவ படிச்சிருப்பா. இவங்க சொல்லணும் ஸ்கூல்லதான் எப்படி பேசுவா கோவப்படாம இருப்பா. வீட்டுல வந்து எல்லாத்தையும் பறக்கணும் கைஸ். எப்படின்னா ஸ்கூல்ல மேம் திட்டுறதா காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் காதுல வாங்கிட்டே இருப்பேன். எப்படியோ ஒரு மேம் கன்ஃபார்மா ஒரு நாளைக்கு ஒருத்தையும் போது ஒரு மேம் திட்டு வாங்கிடுவோம். ஒரு மேம் தான் திட்டுவாங்க ஐஸ்வர்யா மேம் மட்டும்தான். மிச்ச எல்லா மேமும் எனக்கு தங்கம் செல்லம் பிங்க் ஷாலு அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஐஸ்வர்யா மேம் மட்டும் தான் திட்டுவாங்க. அவங்க மேல இருக்க கோவத்தை வந்து இவங்க மேல காட்டுவோம். முன்னால்தான் அவங்க என்ன திட்டினாங்க. இப்ப இவங்க சொல்லிட்டாங்க போன் பண்ணி. இவங்க என்ன பண்ணாங்க அன்னைக்கு போன் பண்ணி நான் காலைல சண்டை போட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாளா சாப்பிடலையான்னு கேட்கறது இவங்க போன் பண்ணிருக்காங்க. என் மேல அக்கறையில தான் பண்ணவங்க அதோட கட் பண்ணிருக்கணும். அந்த ஸ்கூல்ல நல்லா படிச்சா இந்த ஸ்கூல்ல என்ன படிக்கிறானே தெரியலன்ட்டாங்க. அப்போ அந்த மேம் ஓவர் ஆக்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போதுல இருந்து அவங்க என்னையே நோட் பண்றாங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு மெசேஜ் அனுப்பணும். நீ ஏதாவது ஹோம் டெஸ்ட் எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பணும். அப்படின்னா வந்து ஹோம் டெஸ்ட வீட்டுக்கு வந்து காலைல ஸ்கூலுக்கு வந்து சைன் வாங்கணும். நானும் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம். இதுல எனக்கு எழுதவே பிடிக்காது. படிக்க சொன்னீங்களா படிச்சிருவேன். நான் டீட்டெயில்டா படிக்க சொன்னாலும் படிப்பேன். ஆனா எழுத படிச்சதை எழுதிதான் பாக்க சொல்லுவாங்க. கண்டிப்பா படிச்சுட்டா மட்டும் போதுமா எக்ஸாம்ல நான் ஓரல் மட்டும் சொல்லுங்க நான் கேக்குறாங்க. நல்லாதான் இருக்கும் ஓரல் டெஸ்ட்.
திமிரு இதான் சொல்றல, இது உடம்பு முழுக்க திமிரு. இவங்க சொல்லிருக்கணும், அங்க வந்தா என் புள்ள சண்டைக்கெல்லாம் போகாம சைலண்டா இருக்கு, வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் போட்டு கத்தரா. எப்படின்னா எங்க வீட்டுல நான் ரொம்ப வால் பண்ணுவேன். சின்ன பிள்ளை அப்படியே ஆப்போசிட். என் சின்ன பிள்ளை பொறுப்பு. அது நானே ஒரு டைம் வந்து பாப்பாவை பார்த்து கத்துக்கோ என் தர்ஷினின்னு சொல்லுவேன். அவ்வளவு ஒரு பொறுப்பு என் சின்ன பிள்ளை. இவங்க பாப்பாவை பார்த்து கத்துக்கோன்னுவாங்க. மேல மேம் ஐஸ்வர்யா மேம் சொல்லுவாங்க, பாய்ஸோட காலை கழுவி குடிங்க. அவனுங்க கால் கழுவுன தண்ணிய குடிச்சா கூட உங்களுக்கு எல்லாம் அறிவாது. பசங்களை போய் பாரு, பசங்களை அவங்க எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு பசங்க தான் பிடிக்கும், பொண்ணுங்களை பிடிக்காது. ஐஸ்வர்யா மேம்க்கு என்ன மாதிரி எனக்கு ஐயோ வளரினே இருக்க என்ன மாதிரி இருக்கிற பொண்ணு, என்ன மாதிரி பொண்ணா என்ன ஸ்கூல்ல பையன் சொல்லி பையன் பசங்க என் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு 3-4 பேர் பெண்மையா இருப்பாங்க, மிச்சம் எல்லாருமே ஆம்பளை. அந்த பெண்மையில நானும் சேருவேங்க. 3 பேர் பெண்மை, அதுல ஒரு முதல் ஆளு நான் தான் அந்த கிளாஸ்ல பெண்மையா இருக்கிறது. நீங்க பாருங்களேன், ஒரு தாய் தானே, எவ்வளவு அசால்ட்டா எனக்கு பாய்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தான் பிடிக்கும். நான் அது சொல்லவே இல்லம்மா. எப்படி சொல்றது, இந்த கேர்ள்ஸ்னா அங்க போய் ஜால்ரா தட்டுவாங்க, டக்கு டக்குன்னு இதை சொல்லலாம். இப்போ இந்த பொண்ணிட்ட ஒண்ணு சொல்றோம்னா அது போய் கிளாஸ் லீடர் வரைக்கும் போகும். கிளாஸ் லீடர் தான் ஃப்ரெண்டே. அது அப்படியே ஒரு கிளாஸுக்கே டோட்டல் கிளாஸுக்கே பரவுது. இதுவே இப்போ எதனா பசங்க கிட்ட சொன்னோம்னா சைலண்டா இருப்பாங்க. அதுதான் எங்க மேம் சொன்னாங்க, இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான், பசங்க தான் நம்பணும், பொண்ணுங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அந்த மேம். கார்த்திகா மேம் எப்படி தெரியுமா பேசுவாங்க, மோ இங்க மேல பார்த்தா பேசுவாங்க, மோ சொல்லுட்டோ இருங்க, சும்மா உட்காந்து படிக்கணும். அவங்க என் ஃப்ரெண்ட், அவங்கள கூப்பிட்டு மேம் என்ன மேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி இதே மாதிரிதான் வீட்டுக்கு யாருன்னா சொந்தக்காரன் வந்து போறாங்களா, அவங்கள மாதிரி படிக்க அவங்க எப்படி பேசுறாங்களோ அவங்க கேட்டு தாண்டி கூட இருக்க மாட்டாங்க, அவங்கள மாதிரி கேலி கிண்டல் பண்ணுவான். எனக்கு அப்படியே கஷ்டம் வச்ச, நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவரு எப்படி பேசுறாரு பாறான் இப்படிதான். சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது எது கேட்டாலும் சிரிச்சிடுவேன். சொந்தக்கார வந்துட்டு போனா சரி, சொந்தக்கார வந்துட்டு போறாங்க அப்படிதான் பெருமை தானே படணும். இவ பத்திரிக்கை கொடுக்க வந்தா கூட அவ்வளவுதான், அவங்கள போக விட்டுட்டு அவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டுவா. அப்படிலாம் இல்ல கைஸ், நான் அப்ப அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. ஏன்னா சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ரூமை விட்டு வெளிலவே வர மாட்டேன். ஏன்னா கூப்பிட்டு அவங்க என்ன முறைன்னு கேட்டு எனக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஆவாது கைஸ். நம்பாதீங்க, எனக்கு முடியல. இப்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் இவங்க தினைக்கும் முடிய விரிச்சு விட்டுக்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு முடி பின்றதுலயோ ஹேர் பேண்ட் போடுறதுலயோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டனா எனக்கு கூட இது போறது கொஞ்சம் லூஸா இருக்கு. நான் மேக்சிமம் வீட்டுல இருக்கும்போது இப்படியேதான் இருப்பேன். எங்க வெளிய போறான்னா மட்டும் ஒரு சின்ன இங்க கிளிப்பு போடுவான். எங்க டாடி இந்த முடி வீடு ஃபுல்லா கொட்டுதுன்னு கொண்டையெல்லாம் கட்டி பாத்துட்டாரு. கொண்டை கட்டின 2 செகண்ட்ல சுவாயின்னு வந்து இறங்கும். ஆமா, எனக்கு கொண்டை நிக்காது, நிக்காது. எங்க டாடி இது என்னப்பா முடி இப்படி போட்டா இப்படி வருது, இப்படி போட்டா இப்படி வருதுன்னு அவர் எங்க கிட்ட வந்து புலம்புவாரு. சின்ன வயசுல இருந்தாலும் என் முடிய பார்த்து புலம்பினாரு. அம்மா முடிய பாரு, சோபி முடிய பாரு, லப்பர் பேண்ட் போட்டு தான் வந்துருது, உந்திருக்கு பாரு அப்படியே நூலஸ் மாதிரி சுத்தி. ஒரு ஞாபகம் இருக்கா, கல்யாணத்துக்கு போகும்போது முடியல லப்பர் பேண்ட் ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அந்த லப்பர் பேண்ட் சுத்தி முடிய வெட்டி இப்பெல்லாம் இருந்தாங்க. நான் உன் முடி கண்டிஷன் தெரிஞ்சு நீ அக்சசரிஸ் வாங்கி போடு அப்படி சொல்லலாம். ரேண்டமா செலக்ட் பண்ணுவான், அது அழகா இருக்கும். இப்ப அழகா இருக்குன்னு வாங்குறது இல்ல, நம்ம நெக்ஸ்ட் அதை வந்து யூஸ் பண்ணணும்ல. அந்த எண்ணெய் எல்லாம் கிடையாது. அத வாங்கி அது முடி சுத்தி அவங்க அப்பா கத்திரிக்கோல்ல கட் பண்றேன்னு கொத்தா அவ்வளவு முடி கட் பண்ணிட்டாரு. இதுதான் எங்க டேடி. நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் ஒரு சில டைம் எங்க அம்மா தலை வந்தாங்கன்னா நான் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அவரே வாரி அமுச்சு விடுவாரு. ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள இங்க 2 முடி வந்துரும். ஆனா உனக்கு தலைவாரி 1 வருஷம் ஆகுது இல்ல தர்ஷி?
ஆமாங்க எங்க அம்மா எங்க தலை வாரணியம்மா பகவான் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா எங்க அம்மா ஒரே ஒரு டைம் வாரி விட்டாங்க. 1-2 டைம் வாடுறேன். மிச்ச டைம்லாம் நானே தான் வாரிக்கிறேன். என்ன அதெல்லாம் கேட்கறது கிடையாது. ஏன்னா நான் காலையில அர்ஜென்ட்டா வேலை செய்யனா அவளே தலைலாம் வாரிப்பா. என் தங்கச்சிக்கு வாரி விட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவளே கத்துக்கலாம். ஆனா இப்ப என்னன்னா காலையில சீக்கிரமா ரெடி ஆக சொல்றான். வாங்கி எதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆக சொல்றான்னு கொஞ்சம் ஏதோ நம்ம மேல கக்கறையில தான் பண்றான்னு பார்த்தா காலைல சீக்கிரமா ரெடி அதான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கொஞ்சம் தலைவாரி விடும். தலைவாரி விடான்னா அதுக்கப்புறம் கியூட் அவ. ஆமாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க உன் தங்கச்சி பார்க்க சைனாக்காரி மாதிரியே இருக்கா, வெள்ளைக்காரி மாதிரியே இருக்கா, அழகா இருக்கான்லாம் சொன்னாங்க. இதுல வேற பேசுறது கூட அமைதியா கியூட்டா தான் பேசுவோம். கோவம் வந்தாதான் கத்துவா. இவ அப்படி கிடையாது. வரும்போதே அங்க ஸ்கூல விட்டு வரும்போதே பஸ் விட்டு இறங்கும் போதே கத்தின்னு தான் வருது. என்ட்ரன்ஸ்ல கேட்டு வந்து கத்துவேன். மாடு மாதிரி கத்தினே ஒரு அம்மா 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 அம்மா. சரி நாங்க 2 பேர் மட்டும் தான் இந்த வீடியோல வரோம் நீங்க நினைக்காதீங்க. தங்கச்சி ரொம்ப பிஸியா இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. நான் ஸ்கூல விட்டு வந்துட்டு கதவு தட்டுறேன். கதவு தட்டிட்டு இப்ப லைட் போட்டு வந்துட்டேன். மறுபடியும் வந்துட்டு காலிங் பெல் அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு மறுபடியும் சரி வந்து கதவு தட்டி பாப்போம் இன்னொரு 3 டைம். அதுக்கப்புறம் திறக்கணும். நானும் கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு தட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தான் அவளுக்கு கேக்குது. கேட்டு வந்து கதவு திறந்தா. சரி திறந்த உக்காந்துனாது ஹாலியே படுத்தாலும் சரி இல்ல உக்காந்துனாது இருக்கணும். ரூம்ல போய் கதவு சாத்திட்டா படுத்து தூங்கிட்டா. நானும் என்னடா இவளை இன்னும் காண சைலண்டா இருக்கா, ரூம்ல கதவு சாத்திட்டு படிக்கிறாளோன்னு நினைச்சு கதவு திறந்து பார்த்தா டயர்டா இருந்திருக்கும் போல இருக்கு, தூங்கிட்டு. கைஸ் இது என்ன நான் பண்ணுவேன், என்ன அடிச்சு எழுப்புவாங்க. படிக்கிற வேலையே இல்ல, தூக்குறது எனி டைம் தூங்கினே இருந்துவாங்க. எப்படி அந்த மேடம் வந்து நான் எப்போ 7:30 போவேன்னா அந்த மேடம் 7 மணிக்கு தான் எந்திரிச்சு ரெடி ஆவாங்க. நான் 5, 5:30, 5:45, 6 மணி இதுக்குள்ள எந்திரிச்சுட்டு என்ன பண்ணுவேன், ஒரு சில டைம் வந்து படிப்பேன். இல்லன்னா ஒரு சில டைம் ரொம்ப போர் அடிச்சுன்னா இப்ப ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். அம்மா 2 நாள் தான் தூங்குனேன். ஒரு நாள் இங்க வந்து தூங்குனேன். ரூம்ல வந்து படுத்து புக்க வச்சுட்டு இப்படியே தூங்கிட்டேன் உட்காந்து. என்ன பண்றான்னு நான் வாட்ச் பண்றதுக்காக இவரை விட்டு ஒரு 15 மினிட்ஸ் என்ன பண்றான்னு பாக்கணும். நம்ம இன்னைக்கு கையும் கலவரமா குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அங்க வர என்னோட கொலுசு சத்தம் கேட்டு இவ படுக்கணும் புக் எடுத்து வைக்கிறா. அதெல்லாம் அந்த ரூம்ல இருக்கும்போது இந்த ரூம்ல இவங்க கொலுசு சவுண்ட் கேட்காமையே வந்து நான் அந்த தூக்கத்துக்கு போயிட்டு இவங்க கொலுசு சவுண்டே கேட்கல வந்து என் காலை சீன்றாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டியா, நான் புள்ள படிக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு சரி வேக வேகமா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா 7:30 மணிக்கு இவ சாப்பிட மாட்டா. சரி பிரேக்ஃபாஸ்டையும் பேக் பண்ணி கொடுத்துட்டுனா ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக நான் விழுந்து விழுந்து சமைச்சிட்டு இருக்கேன். நான் என்ன எடுத்துனா பாதாம் தோல் உரிச்சு சாப்பிட மறந்துட்டாளேன்னு எடுத்துன்னு வந்தேன். பார்த்தா தூங்கின்னு இருக்கா. என் தங்கச்சி கதையை தானே பேசிட்டு இருந்தோம். நான் இப்ப எதுக்குமா என் கதைக்கெல்லாம் வர, நீதான் வாழு. அவ வேலையை கரெக்டா செய்வான். அதுதான் இல்ல காலைல சாம்பார் சாதம் எடுத்துட்டு வந்து குத்தா நானும் அன்பா குழுகிறேன். அவன் என்ன பண்ணா மேல அவ புடிச்சிருந்தா அடியில புடிச்ச உடனே கொதிக்குது வாங்கி பெட்ல போட்டேன். சாம்பார் சாதத்தை அப்படியே வச்சிட்ட டப்பாவோட. அதுக்கப்புறம் கீழே சுடும் தெரியாதா லூசா நீனு காலையில இருக்கா காலையில திட்டினா திட்டிட்டு இந்தா சாப்பிடுனா. அதுக்கப்புறம் பார்த்தா தர்ஷினி இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் டப்பா எடுத்துன்னு போறேன், முட்டை டப்பா அந்த முட்டை ஷேப்ல இருக்கணும் ஒரு டப்பா, அது எடுத்துன்னு போறேன், நீ இது எடுத்துன்னு போனு நான் இது. அதுக்கப்புறம் நான் எதுவும் ஒத்துக்கல. சரி நானே வந்துட்டாருதான் பண்ண நான் போய் சாப்பிடுவேன். நாக்கு ஃபுல்லா அச்சிரும். நான் பல்போ சாப்பிட்டேன் இன்னைக்கு நாக்கெல்லாம் அச்சிரும். ரொம்ப வருஷம் கழிச்சு நீ தான் சாப்பிட்டேன். கேவலமான வேலை எல்லாம் நீ சாப்பிடறதே இல்ல. நான் சாப்பிடவே மாட்டேன். சின்ன வயசுல கொரோனா கூட என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டு இருக்கேன்மா. ஐயோ நான் அப்பெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். மிரட்டுறாங்க கைஸ், எங்க அம்மா சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு டைம் வேற என்கிட்ட சொன்னாங்க பல்ப் சாப்பீஸை விட பல்பும் நல்லா இருக்கும், சாப்பீஸ் பவுடர் மாதிரி இருக்குன்னு. ஒரு டைம் இவங்கதான் வந்து புலம்புனாங்க என்கிட்ட. கேவலமா பேசுற பத்தியா
காய்ஸ் இது இங்க இல்ல, நான் எங்க நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. ஏந்தல் வீட்டுல இருக்கமோ நடந்துச்சு, கண்டிப்பா நடந்துச்சு, ப்ராமிஸா நடந்துச்சு. ஐ will know. ஐயோ டாடி வந்துட்டாரு. இந்தாங்க காய்ஸ், எங்க டாடி வந்துட்டாரு. எங்க டாடி பாக்குறீங்களா? இப்ப எங்க டாடி கிட்ட போய் என்ன புலம்புறேன்னு. இந்தா நீயே பேசுற, எங்க டாடி போய் பாக்க.